மனுஷன் ஏதாவது ஒரு இடத்துல ஆடணும் சார். அனைவருக்கும் வணக்கம். சென்ற சனிக்கிழமை அன்று திருவண்ணாமலையில் இருக்கிற பத்தாயத்துக்கு நாங்கள் சென்று வந்ததை பற்றி ஒரு சிறு பதிவு இது. அதாவது கலைஞர்களுக்கு எப்போதும் நடக்கும் உண்டாட்டு என்ற நிகழ்வு அது பத்தாயத்தில் நடைபெற்றது. இது மதிப்பிற்குரிய பவா செல்லதுரை அவர்களின் நிலம். அதுக்கு பேர் தான் பத்தாயம். இரு கலைஞர்கள் ஓர் உண்டாட்டு என்ற நிகழ்வு இந்த பத்தாயத்தில் தான் நடந்துச்சு. ரொம்ப ஒரு அற்புத தருணமாக அதை உணர்றோம் நாங்கள். இதெல்லாம் பத்தாயத்தை சுற்றி இருக்க இடத்துல நம்ம பார்க்குற காட்சி தான் அது. இப்போ நம்ம பார்க்குற கேணி பவா சார் அவங்க எழுதின நீர் கதையில் வரும் இல்லையா, அந்த கேணி தான் இது. ஷைலஜா மேடம் டைலர் வலையில் கழட்டி போட்ட இடம் அது. இது பார்த்திங்கன்னா ஒரு புத்தரோட சிலை. விழாவுக்காக பத்தாயத்துக்கு வந்திருந்தவங்க எல்லாரும் சாப்பிட்ட இடம் தான் அது. இப்போ நம்ம மாடிக்கு போயிட்டுருக்கோம். அங்கே இருக்க ஒரு அறை இது. ஒவ்வொரு அறையுமே ரொம்ப பிரமாதமாக வடிவமைச்சிருப்பாங்க. அங்கே தங்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது நூலகம். பிஜே அமலதாஸ் அவர்களின் நினைவாக எழுப்பப்பட்ட நூலகம் இது. இதோட சிறப்பு என்னென்னா, இந்த நூலகத்தை எப்பயுமே பூட்டியே வைக்க மாட்டாங்க. எப்பயுமே திறந்தே தான் இருக்கும். யார் வேணாலும் போகலாம், வேண்டிய புத்தகங்களை எடுக்கலாம், படிக்கலாம். சென்ற ஆண்டு டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் இந்த நூலகத்தை திறந்து வச்சாங்க. இந்த இடத்துக்கு பத்தாயம் அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தான் பத்தாயம் அப்படிங்கிற நெல் சேமித்து வைக்கிற கலன். இதோட நினைவாக இந்த பேரில் தான் இந்த நிலத்துக்கு பத்தாயம் அப்படிங்கிற பேர் வந்தது. இங்கே இருக்க புத்தர் சிலை டெரகோட்டா அப்படிங்கிற முறையில் செய்யப்பட்டது. இங்கே ஒரு அழகான மாட்டு வண்டி நிறுத்தப்பட்டிருந்தது. பொதுவாக கிராமத்தில் வளர்ந்தவங்க எல்லோரும் இந்த மாட்டு வண்டியை பார்த்துருப்போம். அதாவது விவசாய நிலத்தில் விளைந்த பொருட்கள் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரத்துக்கு இது பயன்பட்டது. இப்போலாம் இந்த மாட்டு வண்டியை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப அரிதாகி போயிடுச்சு. இது டெரகோட்டாவில் செய்யப்பட்ட இரண்டு குதிரைகள் இங்கே இருக்குது. ரொம்ப அழகாக வடிவமைச்சிருப்பாங்க. இந்த ஆடிட்டோரியத்தில் தான் இந்த உண்டாட்டு நிகழ்வு அந்த கலைஞர்களுக்கு சிறப்பாக நடத்தப்பட்டது. இந்த ஆடிட்டோரியத்தை உருவாக்குனதில் பிஜே அமலதாஸ் அவர்களோட பங்கு இதில் இருக்குது. 2 வண்டி சக்கரங்கள் அழகாக பொருத்தப்பட்டிருக்கு பாருங்கள். பாறைகள், சின்ன சின்ன பாறைகள்லாம் வச்சு அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த அரங்கத்தை மேலும் அழகாக்கிறதுக்காக அந்த புத்தர் சிலை பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பையன் தான் இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காப்புல. இங்கே பார்த்துட்ருக்கோமே, இவர் பேர் தான் பாலா. ஒரு டெரகோட்டா கலைஞன். அங்கே ஆடிட்டோரியத்தில் பார்த்த 2 குதிரைகள் செஞ்சவர் இவர் தான். இங்கே இருக்க ஒரு ஐயனார் சிலை சுமார் 12 அடி இருக்கும். அதை வடிவமைத்தவரும் இவர் தான். இப்போ நம்ம பத்தாயத்துலேருந்து வெளியில் போயிட்டுருக்கோம். பத்தாயம் இது பாலு மகேந்திரா அவர்களுடைய நினைவிடம். பாலு மகேந்திரா அவர்கள் அவர் உயிரோடு இருக்கப்பயே அவரோட உடலை இறந்த பிறகு இங்கே தான் புதைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாராம். அது நடைபெறாத சூழ்நிலையில் அவரோட அஸ்தியை கொண்டு வந்து தான் இந்த இடத்துல நினைவிடம் அமைச்சிருக்காங்க. அவர் விரும்பி தங்கின இடம் இது. அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இடமாகவும் இதை சொல்லுவாங்க. அதனால தான் அவரோட பேர்லேயே இந்த இடம் இருக்குது. ரொம்ப அருமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் இந்த அறையும். இந்த வீடு இந்த ஆண்டு நிலம் பூத்து மலர்ந்த நாள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துக்காக மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கினாங்க ஜெயஸ்ரீ அவர்கள். அவருடைய வீடு இது.
நம்ம ஏற்கனவே யூடியூப்லாம் பார்த்துருப்போம். கானகம்னு ஜெயஸ்ரீயின் கல்வீடு அப்படின்னு படிச்சிருப்போம். விழாவின் துவக்கமாக சிறப்பு விருந்தினர்களின் கலந்துரையாடல் மிகவும் அற்புதமான தருணமாக அமைந்தது. அடுத்தபடியாக பாப்பம்பட்டி ஜமா குழுவினரின் இன்னிசை விருந்து. ஆட்டம் போடுற ஒரு மனசுக்கு இதுல அது எல்லாருக்கும் வந்துடாது. ஒரு மனுஷன் ஏதாவது ஒரு இடத்துல ஆடணும் சார். அந்த இசை நிகழ்ச்சியை தொடர்ந்து விழா நாயகனான காளிதாஸ் அவர்கள் எஸ்ஏ பெருமாள் அவர்களின் பாடலுக்கு ஒரு நாடகத்தை சிறப்பாக வடிவமைத்து தன்னுடைய சக கலைஞருடன் மேடையில் அரங்கேற்றினார். எஸ்ஏபி அவர்களின் ஆக்காட்டி ஆக்காட்டி இந்த பாடல் நாடகமாக நடிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களுடைய உரை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மற்றொரு விழா நாயகனான பல்லவன் அவர்களின் சித்திரச்சுவடுகள் என்ற புத்தகம் வெளியிடப்பட்டது. இந்த புத்தகத்தில் தமிழகத்தின் மிகப்பெரிய ஆளுமைகளை பற்றிய ஓவியங்கள் அவர்களது குறிப்புகளுடன் வெளிவந்துள்ளது.